காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா. மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 3 பேருக்கும் வணக்கம் சார். இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுங்க. அதாவது கர்நாடக அரசாங்கத்தால் அந்த அரசாங்கம் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட்டி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இந்த கூட்டத்தில் முக்கியமாக இந்த எம்எல்ஏவாக இல்லாத கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எல்லாம் யாரும் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? யாரும் கலந்துக்கல. ஓகே, இப்போ அங்கே நடக்கிறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் சார்? நண்பர் விவசாய சங்கத்துடைய தலைவர் சந்திரசேகரா ரவீந்திரன் பல விஷயங்களை சொன்னார். இப்போ நேற்று நடந்த தமிழக அரசுடைய கூட்டத்தில் ஒரு 3 தீர்மானங்கள். ஒன்று கண்டன தீர்மானம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு, அதைவிட ஒழுங்காற்றுக்குழு சொன்ன அந்த தீர்ப்பு. இதை எதையுமே மதிக்கவில்லை, கண்டனம். இதை மதிக்காதனால நாங்கள் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்துக்கும் போவோம். இதுதான் நேற்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நடந்த கூட்டமுக்கும் அங்கே உள்ள கூட்டத்துக்கும் நீங்கள் கேட்டீங்க. அங்கே அனைத்து கட்சிகளும் மக்களுக்காக ஒன்றிணைந்து நிற்கிறது. அனைத்து கட்சிகளும் அப்படின்னா எம்எல்ஏவாக இல்லாத தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா கட்சியும், சின்ன சின்ன துண்டு துக்கடா கட்சியும் கூப்பிட்டுறாங்க. ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ற கட்சிகள் எல்லாம் கூட அழைக்கிறார்கள். சரி, ஓகே, ரைட்டு. இங்கே என்னன்னு சொன்னால் ஒரு வரலாறையும் சொல்லிக்கிறணும். உங்களுக்கு பாஜக தொடர்ந்து தமிழகத்தை பல்வேறு வகையில் வஞ்சிக்கிறது நமக்கு தெரியும். நிதி ஆதாரமாக இருந்தாலும் சரி, எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு சொல்லி தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்ததாக இருந்தாலும் சரி, இப்படி பல விஷயங்களில் மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் ஒதுக்கிறதா இருந்தாலும் தொடர்ந்து வஞ்சிக்கிறது என்பது நமக்கு தெரியும். காவேரி பிரச்சனையில் அங்கே காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று கண்டிச்சிருக்காரு. நாங்கள் போராட்டம் செய்வோன்னு இருக்காரு. தலைவர் திருமாவளவன் அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 100 ஆண்டு பிரச்சனையாக இருந்தாலும் காங்கிரஸுக்கு அவர் ஆலோசனை சொல்கிறாரு. காங்கிரஸுடைய மத்திய தலைமையும் இதில் வந்து முயல வேணும்னு சொல்லியிருக்காரு. நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றிய அரசுடைய தவறுகளையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறு? உங்களுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது இது மாதிரி பிரச்சனை வரும்பொழுது காங்கிரஸ் அரசு இருக்கும்போதும் சரி, பாஜக அரசு இருக்கும்போது கண்டித்து தண்ணியை திறந்து விடணும்னு சொன்னார். திறந்து விட்டாங்க. 9,000 கியூசெக் சார். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நரசிம்மராவும் இதே செஞ்சிருக்காரு. ஆனால் பிரதமர் மோடி 10 ஆண்டுகளாக இது மாதிரி தொடர்ந்து 7-8 முறை பிரச்சனை வந்தப்ப ஒரு முறையும் அதை செய்யலை. நம்பர் 1. இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கண்டிச்சிருக்கா? கண்டிக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. நேத்து பேசியிருக்காரு சார். நாங்க போராட்டமே நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு சார். இது வேற. நீங்க கர்நாடகத்தை அதிமுக தமிழ்நாட்டுக்கு சார்பாக பேச முடியுமா? முடியாது. அது அதிமுகவா இருந்தாலும் கூட கர்நாடக மக்கள் என்ன செய்வாங்க? அங்கேதான் பேசுவாங்க. கர்நாடக காங்கிரஸையும் நம்ம கண்டிக்கிறோம், கர்நாடக பாஜக கண்டிக்கிறோம். ஆனா கர்நாடக பாஜக பல முறை மதிக்கல, அது நமக்கு தெரியும். ஆனா நடந்தது என்ன இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 11,000 கியூசெக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒழுங்காற்றுக்குழு சொல்லுச்சு. அந்த கவர்மெண்ட் நாங்கள் 8,000 தரணும்னு சொல்லிச்சு. இன்றைய கர்நாடக கவர்மெண்ட் நாம் 11,000 கேட்டோம். ஆனால் இந்த 2 பேருடைய ஆணையை மீறி வர்ண பகவான் மழை பெய்ததுனால இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ஒரு 21,500 கியூசெக்ஸ் நேற்று வந்துச்சு. இன்னைக்கு 45லிருந்து 50 வரை இருக்கிறது. கபினி நீர் ஹேரங்கி எல்லாம் முழுமை பெற்று அதெல்லாம் வெளியாகி இன்னைக்கு இன்றைய மாலை கணக்குப்படி 1,00,000 கியூசெக்ஸ் வெளியாகுது. அதாவது இவங்க ஒழுங்கா நினைச்சிருந்தா கர்நாடக அரசு கொடுத்துருக்கலாம். கொடுக்கல. அப்ப நான் சொல்ல வர்றேன். அப்ப நான் அது காங்கிரஸ் அரசா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், 2க்கும் பொதுவாக இருக்கக்கூடியது யாரு? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்றிய அரசு கீழே ஜல்சக்தின்னு வருது. ஜல்சக்தி கீழே வரக்கூடிய அந்த அமைப்பு ஹல்தாருங்கிறவர் 2022 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மேகதாது அணைக்கட்டு கட்டுறதுல ரொம்ப தீவிரமான ஆதரவை கர்நாடகத்துக்கு கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு இங்க காவிரி உரிமை மீட்பு குழுல இருந்து எல்லாரும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சராக யாரை போட்டிருக்காங்க? இந்த பிரச்சனை இருக்கு, நல்லா தெரியும். காவிரி பிரச்சனை இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை.
சிந்து நதிக்கரை பிரச்சனை இல்லை, நைல் நதி பிரச்சனை இல்லை, யூரோப்லையும் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக சால்வ் ஆகுது. அங்கே ஒரு 7-8 மாநிலங்களுக்கு 7-8 நாடுகளுக்கு போகுது, 6 நாடுகளுக்கு எகிப்து நாடு போகுது. ஆனால் இங்கே 2 மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவரை நீர் வளத்துறைக்கு அமைச்சராக ஆக்குனது எவ்வளோ பெரிய தவறு யோசிச்சு பாருங்க. கர்நாடகத்துக்கு நான் சொல்வது பூரா ஒன்றிய அரசு செய்த தவறுகள் சமீபத்தில். ஆக காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக ஆட்சியாக இருந்தாலும் இதை தீர்த்து வைக்க வேண்டிய வேலை ஒன்றிய அரசுக்கு இருக்கு. ஒன்றிய அரசு எதுவுமே செய்யலை. இன்னைக்கு நமக்கு 205 டிஎம்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட உச்ச நீதிமன்றமும் நமக்கு எதிராக ஒரு சூழல்ல 173 ஆக்குனாங்க, நமக்கு தெரியும். இருந்தாலும் அதையாவது ஒழுங்கா கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப சமீபத்தில் உள்ள தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவுங்கிறது ஒரு பெரிய பூதாகர விவகாரமாக ஆக்கிய மோடி அவர்கள் தேர்தல் முடிஞ்சவர் யாராவது கச்சத்தீவை பற்றி பேசினாரா? இல்லை. இப்படி தமிழ்நாட்டுக்கு விரோதமாக, தமிழர்களுக்கு விரோதமாக மோடி அரசு இருக்குது. காவிரி பிரச்சனையிலும் மோடி அரசு இருக்கு. மோடி அரசு நினைத்தால் ஒரு உத்தரவு போடலாம். அந்த ஒழுங்காற்றுக்குழு மட்டுமல்ல, அந்த ஜல்சக்தி துறை அமைச்சர் பேசலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இத்தனை டிஎம்சி தண்ணி இருக்கு, ஏன் கொடுக்கலன்னு கேட்கலாம். இதே ஒரு பிரச்சனை வந்து குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் வந்தா எப்படி வேகமா செயல்படுவாங்க. ஆக தமிழ்நாட்டை அதாவது 3ஆம் தரமாக ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை ஏவாகவும், ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியக்கூடிய குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநில பி ஆகவும், தமிழ்நாட்டை சியாவாக்கி 2ஆம் தரம் குடிமக்கள் அல்ல, நம்மளை 3ஆம் தர குடிமக்கள் ஆக்கியிருக்காங்க இந்த மோடி அரசு. பிஜேபியாச்சும் சியா வச்சிருந்தது சார், காங்கிரஸ் எல்லாம் எஸ்ஸா வச்சிருந்தது சார். காங்கிரஸோட பார்வையில நமக்கு எஸ், தமிழ்நாடுல 6 கேட்கும் போது நமக்கு எஸ், துப்பாக்கி தொழிற்சாலை கேட்கும் போது எஸ், தூத்துக்குடி துறைமுகம் சொல்லும் போதும் எஸ், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கொடுக்கும் போதும் எஸ், எல்லா வகையிலும் பிஹெச்எல் கேட்கும் போதும் எஸ் சொன்ன ஒன்றிய அரசு தான் அன்றைய காங்கிரஸ் அரசு. நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. இந்த 10 வருஷமா ஒண்ணு கூட கிடைக்கல, ஒரு சாதாரண எய்ம்ஸும் கிடைக்கல. சார் ரைட், ஓகே சார், இதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு பதில் என்னன்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இங்கே உள்ள கட்சிகளும் என்ன வித்தியாசம்? அங்கே ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருந்தால் கூட பாஜக தலைவர்கள் டெல்லியில் போய் சந்தித்து இந்த பிரச்சனையில் நமக்கு எதிராகவும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனால் இங்கே பாஜகவுடைய ஆதரவு கட்சி பிஎம்கேவோ அல்லது ஓபிஎஸ்ஓ டிடிவி யாருமே இதை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு நாளும் போகலை. இந்த முதல்வராவது என்ன செய்கிறாரு, எல்லா சட்டமன்ற கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு இல்லையா? இதற்கு முன்னே இதை கூட்டுறதுக்கே பல தடவை நம்ம வந்து கேட்கணும். இன்னைக்கு அவராக கூட்டுறாரு. எப்படி ஒரு கள்ளக்கரிச்சி பிரச்சனையாக இருந்தால் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை நீக்கிறதோ அல்லது தூக்குறதோ அல்லது காவல்துறையை நீக்கிறதோ இந்த வேலையை பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இது வந்து யாரும் கேட்காமையே நேற்று சட்டமன்ற கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டு பாஜகவும் தமிழ்நாட்டு நம்முடைய பாமகவும் இவர்கள்லாம் கூட்டா இருந்து இவர்கள் போகணும் தனியா. சார் இதை செய்யணும் சொல்றேன். பிரதமரை நேரடியாக சென்று சந்தித்தால் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்ட்டு சார் எதிர்பார்க்கிறாரா, நம்புறாரான்ட்டு எனக்கு தெரியல. அப்படியான வாய்ப்புகள் இருக்குதா? இங்க 2 விஷயம் பேசுறோம். ரவீந்திரன் அவர்கள் சொல்லும்போது இதை எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறார். 100க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்குது. திரு வாசன் அவர்களை கூப்பிடலேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். சட்டமன்ற எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் தனியாக போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, மேகதாது விஷயமா இருந்தாலும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும். தமிழ்நாட்டில் பிஜேபி நம்முடைய பிஎம்கே திரு வாசன் போன்றவர்கள் ஏன் தனியாக போகலாம்? பிரதமர் போய் சந்திக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னே பிரதமரை சந்தித்து அனைத்து கட்சி கூட்டம் போயும் கூட, சட்டமன்ற கூட்டங்கள் போயும் கூட இந்த 10 ஆண்டுகளில் 3-4 முறை போய் சந்தித்தும் நமக்கு கிடையாது. அதை விட முக்கியமாக இந்த ஸ்கீம்ங்கிற வார்த்தையை பற்றிய 3-4 மாதங்கள் தொலைக்காட்சி விவாதம் பண்ணியிருக்கோம். அந்த 3-4 மாதங்களா நம்மளை அந்த நாளை கடத்தினது யாரு? இதே ஒன்றிய அரசு. நமக்கு தெரியாது. கடந்த ஆண்டு முதல்வர் அவர்கள் பெரிய முயற்சி எடுத்து இந்த தண்ணியை வந்துச்சு, ஜூன் 12 தொடர்ந்து வச்சாரு. அப்ப அதை வந்து தவறுன்னு சொன்னது யாரு? கேரளாவை சேர்ந்த பாஜகவுடைய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர். அன்னைக்கு எந்த அளவுக்கு பாருங்க, கர்நாடக அமைச்சர் கூட இல்லை,
பாஜகவுக்கு ஆதரவாக கர்நாடகாவுக்கு ஆதரவாக கொடுக்க சொல்லி பாஜக அன்னைக்கு இருந்துச்சு. பல காலகட்டங்களில் ஷட்டரோ பொம்மையோ எடியூரப்பா நேராக போய் மேகதாது இடத்த போய் பார்வையிட்டு அன்னைக்கு பணம் ஒதுக்குனாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாஜக தங்கள் மாநிலத்துக்காக போராடும் போது இங்கே இருக்கக்கூடிய பாஜக நாங்கள் மோடியிடம் போய் கேட்குறோம் சொல்கிறோம் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியலன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? இப்போ ரெண்டாவது விஷயம் சொன்னார், கடந்த ஆண்டே சில லட்சம் பயிர்கள் கருவி இவ்வளவு தண்ணீர் விட்டும் கூட கருகுது. கடைமடைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு பிறகு தூர் வாரினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரு சூழலில் இன்னைக்கு இந்த நீர் விஷயத்தில் வந்து எல்லா கட்சியும் போராடினாலும் கூட ஒரே ஒரு திட்டம் என்னன்னு சொன்னால், கர்நாடக காங்கிரஸாக இருக்கட்டும், கர்நாடக பிஜேபியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே நாமக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை. முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்கள் கூட இருந்து பாஜகவும் டாக்டர் ராமதாஸும் மற்றவர்களும் ஆதரவு கொடுத்து சொன்னா தான் முடியா. சாதாரணமாக ஒருத்தருடைய வேண்டுகோளை எல்லாம் எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு பாஜக இந்த வேண்டுகோளை வைக்கிறதுக்கு யோசிக்குது. காரணம், பாஜக தலைவர் ஐ எம் அ ப்ரௌட் கன்னடியன் சொன்னவர். அதனால கர்நாடகத்தில் வேலை பார்த்தவர், கர்நாடகத்தில் அவருக்கு ஒரு தலைவரை வச்சிருக்காரு. அதனால கர்நாடகத்துக்கு ஆதரவாக இருப்பாரே ஒழிய எதிராக இருக்க மாட்டார், தமிழகத்துக்கு எதிராக இருப்பார். பல முறை அனைத்து கட்சி தலைவர்கள் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டு பிரச்சனையும் காவிரி பிரச்சனையும் பேசுவரை இதுவரையும் அவர் செவி கொடுக்கலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆரும் ஹெக்டேயும் பேசி பெற்றார்கள், நிஜலிங்கப்பாவும் காமராஜரும் பெற்றார்கள். அதே மாதிரி உங்களுக்கு கலைஞர் அவர்களும் ஹெக்டே அவர்களும் பேசி பெற்றார். அவர்கள் தான் சொல்லி கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. நம்ம மீண்டும் பேச்சுவார்த்தை என்பதுக்கும் போக முடியாது, கர்நாடகத்துக்கு போக முடியாது, அது பழைய ஜீரோவுக்கு போயிடும். நாம அழுத்தம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசு. அந்த அழுத்தம் கொடுக்கறது எப்படி? அங்கே பாஜகவினர் வந்து நேரடியாக தங்கள் பிரச்சனைனா நேரம் மோடிட்ட பேசுறாங்க. தன் கட்சிக்காரர்கள் சொன்னா அதற்கு அவர் செவி சாய்க்கிறாரு. மேகதாது விஷயங்கள்ல கூட இடையில அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணமே தன் கட்சி அங்கே ஜெயிக்கிற கட்சி, நாளைக்கு ஆட்சிக்கு வர கட்சி. தமிழ்நாட்டை அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, யூ வில் நெவர் எவர் ரூல் தி தமிழ்நாடு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். அனைத்து கட்சி போனாலும் சொல்ல வரும் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 3 பேருக்குமே ரொம்ப நன்றி, நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்.